வணக்கம். நான் சைதி மீனா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ஜிஆர் பாட்டு. இந்த பாட்டு வந்து அஹ், நாடோடி அப்படிங்கிற ஒரு படத்துல இருக்கு. நாடோடி மன்னன் எம்ஜிஆர் படம் இருக்கு. இது வந்து நாடோடி. இதுல வந்து சரோஜா தேவி அம்மா அவங்களும் நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கண் பார்வை தெரியாது. அப்போ அவங்களுக்கு பார்வை தெரியறதுக்காக மருத்துவ செலவுக்காக வந்து பாட்டு பாடி சாலைகள்ல பாட்டு பாடி நடனம் ஆடி காசு சேகரிப்பாங்க. அந்த மாதிரி காட்சி. அப்படி ஒரு காட்சியில கூட அந்த பாட்டு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாட்டுப்பற்றை ஆஹ் நமக்கு ஊட்டுறது மாதிரியான ஒரு பாட்டாத்தான் இருக்கும். அது வந்து அவங்க வந்து சாலையோரங்கள்ல ஆடி பாட்டு பாடி பணம் பைசா சேர்க்கிறாங்க. அதுக்காக அந்த இடத்துல வந்து கூடி இருந்து பாக்குற மக்களுக்கு அந்த நாட்டுப்பற்று வர மாதிரி நமக்காக தரப்பட்ட பாடல் அது. இந்த பாட்டு வந்து ஐயா விஸ்வநாதன் ஐயா இசையமைச்சிருக்காங்க. இவர் வந்து கண்ணதாசனா வாலியா அப்படின்னு சொல்லி குழப்பம் உண்டு இந்த பாட்டுக்கு. ஆனா வாலிதான் எழுதியிருக்காருன்னு நல்லா உறுதியா தெரியும். இது ஏன் இப்படி கண்ணதாசனா வாலியா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பாட்டுல வந்திருக்கு. சில மேடைகளே சிலர் தெரியாம சொல்லியிருப்பாங்க. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, கதைக்காக எழுதுறது ஒரு பாட்டு, ஆனா மக்கள் திலகத்துக்காக எழுதுற பாட்டு அப்படின்னு இருக்கு. மக்கள் திலகத்துடைய பாட்டுல எல்லாம் இந்த நல்ல கருத்துக்களை போதிக்கிறதும், தேசப்பற்று, மொழிப்பற்று, தாய் மீதான பாசம், இந்த மாதிரியே ஒழிக்கிற கூடிய பாடல்கள்ங்கிறதுனால கிட்டத்தட்ட இவர் எழுதுனா அவர் எழுதுன மாதிரி இருக்கும், அவர் எழுதுனா இவர் எழுதுற மாதிரிதான் இருக்கும். எல்லாமே ஒரே மீனிங் இருந்தாலும் கூட, ஆனா பாடும்போது இது ஐயா எம்ஜிஆர் ஐயா பாட்டா இது சிவாஜி ஐயா பாட்டான்னு கண்டுபிடிக்க முடியும். அந்த ஒரு இது வந்து டிஎம்எஸ் ஐயாவுக்கு உண்டு. இந்த படம், இந்த நாடோடி படத்துல இது என்ன பாட்டுன்னு பாத்தீங்கன்னா, நாடு அதை நாடு எங்கடா சந்து கிடைக்கும் அந்த இடத்துல ஒரு கருத்தை பதிய வைக்கணும். அதுதான் நம்ம மக்கள் திலகத்துடைய கோட்பாடு, கொள்கையிலே சொல்லலாம். நாடு அதை நாடு, அதுல நல்லா ஒரு இது இருக்கும். நாடு நாடு அப்படின்னு மேல் வாய்ஸ் ஃபீமேல் வாய்ஸ். அது யார் ஃபீமேல் வாய்ஸ்னா சுசீலா அம்மா தான். தேனையற்ற குரலா அல்லது தேன் தடவிய குரலா, தேனே குரலான்னு தெரியாது, அந்த மாதிரி ஒரு வாய்ஸ். அவ்வளவு அழகா இருக்கும் அங்க நாடு அப்படின்னு சொல்லும்போது. அப்புறம் அதை நாடு அப்படின்னு வரும்போது அவங்க ஆஹா அப்படிம்பாங்க. அப்புறம் திரும்ப அதை நாடு அப்படின்னு இவர் சொல்லும் போது ஓஹோ அதை நாடு கேட்கணும், அதை பார்க்கணும். அப்பதான் அது ரசிக்கிறதுக்கு அப்படி இருக்கும் அந்த பாட்டு. அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா, அதி நாடு அதி நாடாவிட்டால் ஏது வீடு பாடும் பொழுதெல்லாம் அதையே பாடு மானம் பெரிதென்றும் வாழும் பண்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பண்பாடு அப்படிங்கிறது பண்பாடுங்கிறதையும் குறிக்கும். பண் அப்படிங்கிறது வந்து பாட்டு, அதையும் குறைக்கும். அதை நாடாவிட்டால் ஏது வீடு பாடும் பொழுதெல்லாம் அதையே பாடு மானம் பெரிதென்று வாழும் பண்பாடு அப்படின்னு சொல்லி இந்த பல்லவி இருக்கும். சரணம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டுக்கு நடுவுல பிஜிஎம்ல சரோஜதேவியம்மா அப்படியே கண் தெரியாது இல்லையா, அப்படி செஞ்சு தடவி தடவிட்டு அப்படியே பாடுவாங்க.
ஐயா வந்து எம்ஜிஆர் ஐயா வந்து கழுத்துல ஹார்மோனியம் பெட்டி தொங்க விட்டுக்கிட்டு அதை வாசிச்சுக்கிட்டே பாடுவார். சரணம் பாத்தீங்கன்னா 3 சரணம் வரும் இதுல. ஆனா ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் தான், சின்ன சின்ன வரிகள் தான். முதல் சரணம் வந்து பாலைவனம் என்ற போதும் நம் நாடு, பாறை மலை கூட நம் எல்லை கோடு, ஆறு நிலம் பாய்ந்து விளையாடும் தோட்டம், வீரர் சமுதாயமே எங்கள் கூட்டம் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிற ஒரு 4 வரிகள். அது முதல் சரணம். அது அவ்வளவு அழகா இருக்கும். அந்த இடத்துல அந்த பாட்டை அந்த மாதிரி எல்லாம் வரிகள் வைக்கணும்னு என்ன தேவை இருக்கு. ஆனா அது எம்ஜிஆருடைய விருப்பம். இன்னைக்கும் அதை சொல்லி சொல்லி பாக்குறோம்னாக்கா அது தேவையான ஒரு கருத்துங்கிறதுனாலதான் பாக்குறோம். இல்லைன்னா அது என்னைக்கோ விட்டுட்டு போயிருப்போம் இல்லையா. அப்புறம் வந்து 2வது சரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வானம் குலமாதர் முகம் பார்த்ததில்லை, வஞ்ச நினைவெங்கள் மனம் பார்த்ததில்லை. வானம் குலமாதர் முகம் பார்த்ததில்லை. அது வந்து அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வரி. இப்ப அப்படி சொல்லல. பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு, நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையுடன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. நிமிர்ந்து நடக்கணும், ஆனா நேர்மையோட இருக்கணும், அதுவும் முக்கியம். அந்த பாட்டுல வர்றது வந்து இப்படி, பெண்கள் வந்து குனிஞ்சே நடப்பாங்க, தலை நிமிர்ந்து நடக்க மாட்டாங்க. அப்படி ஒரு பண்பு இருந்தது இருந்தது அந்த காலத்துல அப்படின்னு. அது காலத்துக்கு ஒத்து வராது. அப்படி இருந்தா இப்ப நம்ம நடபட முடியாது. அந்த பாட்டுல வந்து வானம் குலமாதர் முகம் பார்த்ததில்லை, வஞ்ச நினைவெங்கள் மனம் பார்த்ததில்லை, வீரர் விழி தாழ்ந்து நிலம் பார்த்ததில்லை. வீரர்கள் நெஞ்ச நிமிர்த்தி ஆகாயம் பார்த்துதான் நிற்பாங்களாம். வீரர் விழி தாழ்ந்து நிலம் பார்த்ததில்லை, வெற்றி திருமாது நடை போடும் எல்லை அப்படின்னு பாரத மாதாவை சொல்லி வெற்றி திருமாது நடை போடும் எல்லை அப்படின்னு 2வது சரணம் முடிஞ்சிருக்கும். 3வது சரணம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த முதல் சரணமும் 2வது சரணமும் வந்து அது ஆரம்பிக்கிறது வந்து கொஞ்சம் மென்மையா இருக்கும். பாலைவனம் என்ற போதும் நம் நாடு அந்த மாதிரி இருக்கும். ஆனா அந்த 3வது சரணம் வந்து கொஞ்சம் வேகம் இருக்கும். ஏன்னா அந்த வரிகள் அப்படி நெஞ்சு உரத்தோடு பாடக்கூடிய வரிகள். அது பசி என்று வருவோர்க்கு விருந்தாக மாறும், பகைவர் முகம் பார்த்து புலியாக சீரும். பசித்து வருவோர்க்கு விருந்தாக மாறும். நம்முடைய கலாச்சாரம் அது மாதிரி. பசி என்று வந்தவங்களுக்கு அந்த காலத்துல சொல்லுவாங்க, யாராவது வழிபோக்கர்கள் வந்து சாப்பிட ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு தான் கதவையே சாத்துவாங்களாம். அதுக்குதான் திண்ணைகள் இருந்துதான் அந்த காலத்துல. அது அப்படியே சும்மா வெட்டி பேச்சு பேசுறதுக்காக ஆனதுனால திண்ணையும் இல்லை, அதுல உட்கார்ந்து பேசுறதுக்கு ஒரு வெண்ணையும் இல்லை, அவ்வளவுதான். அந்த காலத்துல அப்படி இருந்தது. அதனால பசி என்று வருவோர்க்கு விருந்தாக மாறும், பகைவர் முகம் பார்த்து புலியாக சீரும், நிலத்தில் உயிர் வைத்து உரிமை கொண்டாடும், எதிர்த்து நிற்போரை உரமாக போடும். எதிர்த்து நிற்போரைய நம்ம நிலத்துக்கே உரமா போடுவாங்களாம். அப்படி ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய வரிகள். நான் வந்து என்னால மூச்சு விடுறதே பெரிய காரியம். அதனால சும்மா படிக்கிறது மாதிரி, அதாவது வாசிக்கிறது மாதிரி அந்த பாட்டை உங்களுக்கு கேட்காதவங்களும் கேட்கணுங்கிறதுக்காக சொல்லி காமிச்சேன். எந்த சூழ்நிலை கிடைச்சாலும் அந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு அந்த ஒரு படத்துல பற்று, தேசப்பற்று, மொழிப்பற்று,
இன்னும் முதல்ல நான் ஆரம்பத்துல குறிப்பிட்டேன் இல்லையா, அதுல தாய்க்கு தாய் மீது பற்று, தாய் நாட்டு பற்றுங்கிறத எல்லாத்தையும் சொல்லணுங்கிறது தான் அவருடைய நோக்கம். அதனாலதான் இன்னும் கூட சொல்லிட்டே இருக்கோம் நம்ம. அதனாலதான் சிலர் எழுதின பாடல்கள் இவராயே அவராங்கிற இதுதான் இதான் குழப்பமா இருக்கு. இன்னைக்கு நம்ம நாடோடி படத்துல நான் சொன்ன பாட்டை பாடுனேன்னு சொல்ல மாட்டேன், நான் சொன்ன பாட்டை கேட்காதவங்க இருந்தா கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே அந்த பாட்டோட பெருமை புரியும். சரியா? அடுத்த வீடியோல பார்க்கலாமா? வணக்கம்.